Welcome to Mr. Stitch Blouse House. நம்ம இன்னைக்கு Aari Embroideryல சூப்பரான ஒரு டிசைன் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதோட பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. ஃபேஷன் டிசைனிங் அண்ட் Aari Embroidery ரெண்டுக்குமே டைரக்ட் அண்ட் ஆன்லைன் கிளாसेस நான் எடுத்துட்டு இருக்கேன். கிளாसेस ஜாயின் பண்ணனும்னு விருப்பப்படுறவங்க கீழ தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்க நேம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இப்போ கிளாத்ல நெக் டிரா பண்ணிட்டு ஃப்ரேம்ல ஃபிட் பண்ணிருக்கேன். நெக் வந்து ஸ்வீட் ஹார்ட் நெக் டிரா பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் லேயர் வந்து நான் ஒர்க் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணும்போது நீடில் பிரேக் ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு 3 லேயர்ஸ்க்கு வந்து ஜரி த்ரெட்ல செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு லேயர் வந்து சுகர் பீட்ஸ் போட்டிருக்கேன். செகண்ட் வந்து ஒரு லேயர் மீட்டர் செயின் போட்டிருக்கேன். தேர்ட் வந்து ஒரு லேயர் சுகர் பீட்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஒரு லேயர் மட்டும் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ தூரத்துக்கு நான் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு மார்க்கிங்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 inches வெளியில் மார்க் பண்ணிவிட்டு ஒரே ஒரு செயின் ஸ்டிச் மட்டும் போட்டிருக்கேன். இதுக்குள்ளே தான் வந்து நம்ம அடுத்த ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் மாதிரி போட்டு ஜரியும் ஜர்தோசியும் யூஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். இந்த டிசைன் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ கம் வச்சுருக்கேன். இதில் வந்து பிங்க் கலர் ஸ்டோன் ஒட்ட போகிறேன். எப்போவுமே மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற ஸ்டோன் வந்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். பிளெயினாக வெறும் ஒட்டுற மாதிரி மட்டும் ஸ்டோன் யூஸ் பண்ணிங்கன்னா அது எப்போ பிரிஞ்சு வரும்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி ஸ்டோன்ஸ் பார்த்து வாங்கி அதில் ஸ்டிச்சும் போட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு லைஃப் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஒட்டிட்டேன். இது கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் இந்த ஹோல்ஸில் வந்து ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை சுற்றி வந்து என்ன ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டோனை ஸ்டிச் பண்ணிவிட்டு ஸ்டோனை சுற்றி வந்து பீட்ஸ் போட்டிருக்கேன். பீட்ஸ் போடும்போது 2 பீட்ஸாக போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி நெருக்கமாகவும் வராது, ஃபினிஷிங்கும் நல்லா இருக்காது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைஃபும் இருக்காது. ஸோ ஒரு பீட்ஸாக போட்டு நான் ஃபில் பண்ணி முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து மீட்டர் செயின் போட போகிறோம். மீட்டர் செயின் வந்து இந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ஸோ இது கட் பண்ணும்போது ஒரே ஒரு ஸ்டோன் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கணும். இல்லைன்னா இந்த இடத்துல வந்து அப்படியே ஷார்ப் எட்ஜஸ் வராது. ஸோ ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ கரெக்டாக இருக்குது. இது மேலே வந்து நான் ஜரி த்ரெட்டில் ஸ்டிச் போட போகிறேன்.
இது வந்து கோதுமை பீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பீட்ஸே வந்து கொஞ்சம் டியூப் மாதிரி இருக்கும். ஆனால் கோல்டன் பீட்ஸ் இந்த சுகர் பீட்ஸோட ஃபினிஷிங்லேயே இருக்கும். இது வந்து புதுசாக இந்த தடவை ட்ரை பண்ணலான்னு இது வாங்கினேன் நான். இந்த எண்டிங்கில் இந்த ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம சுகர் பீட்ஸு மீட்ரு செயின் அதெல்லாம் போட்டிருக்கோம். இதே ஃபினிஷிங் இந்த இடத்துல போட்டோம் அப்படின்னா இது வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்காது, பார்க்குறதுக்கு சும்மா கட்டம் கட்டின மாதிரி இருக்கும். இந்த டிசைன் வந்து லுக்காக எலாபரேட்டாக வெளியில் தெரியாது, அதனால் நான் இந்த பீட்ஸ் போட்டிருக்கேன் இந்த இடத்துல. ப்ளவுஸ் டிசைன் முடிச்சு ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்கை சுற்றி வந்து ஸ்டோன்ஸ் வச்சு ஸ்டோனை சுற்றி பீட்ஸ் மீட்டர் செயின் போட்டு ஃபில் பண்ணியிருக்கேன். சுற்றி வந்து திலக் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கேன். சென்டரில் வந்து ரவுண்ட் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஜர்தோசியில் ஆரி ரோப் போட்டு ஸ்டிச்சஸ் போட்டு ஃபில் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக வந்து வாட்டர் ஃபில்லிங் மெத்தடில் ஜரி த்ரெட்டில் வந்து செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். சுற்றி வந்து பீட்ஸ் போட்டிருக்கேன். இந்த எண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பீட்ஸே வந்து அரிசி பீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். இது வந்து ஒரு சில இடத்துல கோதுமை பீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பீட்ஸ் போட்டு ஃபில் பண்ணியிருக்கேன். இது வந்து நார்மலாக நம்ம இந்த சுகர் பீட்ஸ் போடுறத விட இது வந்து இன்னும் ஒரு கிராண்ட் லுக்கு கொடுக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இது பேக்கோட போர்ஷன் முடிஞ்சது. இது ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா ஒர்க்கு வந்து ஹெவியாக இல்லை. இதில் இருக்கிற பார்டரே தான் போட்டு ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்லீவோட ஒரு இடத்துல பார்டரில் வந்து பிளைனாக இருக்குது. அந்த இடத்துல வந்து நான் வந்து மீட்ரு செயின் மட்டும் போட்டுட்டு பீட்ஸ் வந்து பேக்கில் புட்டா பீட்ஸ் போட்டோம்ல அதே மாதிரியே வந்து ஸ்லீவ் ஃபுல்லாக புட்டா போட்டிருக்கேன். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.